மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. ஐயா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படலையா. துன்பத்துக்கு இடையில இன்பத்தை காண்ற மனுஷனா வாழத்தாயா ஆசைப்படுறேன். உடுத்த உடை இல்லாம பாதி உடையை உடுத்தி துவைத்துட்டு இருந்த அந்த அரை நிர்வாண பெண்ணை பார்த்து தானும் அரை நிர்வாணமானானே காந்தி, அவர் மனிதர் ஐயா. அந்த மனிதநேயம் உள்ள மனுஷனா பிறக்கணும் தாயா நான் ஆசைப்படுறேன். சீனத்துருவி அவர்கள் ஒரு மாணவர்களிடத்துல பாடம் நடத்திட்டு இருந்தாங்க ஐயா. அப்ப அந்த மாணவனை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எல்லாம் ஒழுக்கமுள்ளவர்களாக நல்லவர்களாக இருந்தீர்கள் என்றால் அடுத்த ஜென்மத்தில் இந்தியாவில் பிறப்பீர்கள் என்றார். சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு துறவி, நீ ஒழுக்கமுள்ளவனா நல்லவனா நடந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் இந்தியாவில் பிறப்பின்னு சொல்றான்னா இந்தியாவின் உயர்வு எந்த அளவு இருந்தால் அந்த வார்த்தையை அவன் சொல்லி இருப்பான். அந்த உயர்வான இந்தியாவில் தமிழ்நாட்டில் நல்ல மனிதனா பிறக்கணும்னு தாயா நான் ஆசைப்படுறேன். இந்த பாய் இருக்கிறானே பாய், 9 வயசு பையனா இருக்கையில 175 ரூபாய்க்கு விற்கப்பட்டவன் சார், விற்கப்பட்டவன். 9 வயதுல எனக்கு பள்ளிக்கூடம் போகல, ஊரை சுத்திட்டு திரியினா, இவனை இப்படி விட்டா கெட்டு போயிடுவான்னு உறவினர் ஒருவர் என்னை என் தாயிடத்தில் சொல்லிவிட்டு அழைத்து சென்று மைசூர் தேவராஜ் மார்க்கெட்டிலே காய்கடையிலே 175 ரூபாய்க்கு விற்றுவிட்டு 25 ரூபாயை என் தாயிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து விட்டு, உங்கள் மகன் நல்லா இருப்பான், பிரச்சனை இல்லை, நீங்க சந்தோஷமாயிருங்கன்னு போயிட்டார். இதுல என்ன கொடுமை தெரியுங்களா சார்? 175 ரூபாய்க்கு விற்கப்பட்டது எனக்கே தெரியாது. அங்கே எனக்கு என்ன வேலை தெரியுமா? இலைகளை அள்ளவும், தலைகளை எள்ளுவதும், குப்பைகளை கூட்டி குமிப்பதும், அவைகளை அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுவதும் தான். கொஞ்ச நாள் அல்ல, 2 வருடங்கள் அப்படி அங்க இருந்தையா. திருப்பி ஊருக்கு வந்தேன். சின்ன பையன், 10 வயசு 12 வயசு பையன், மொழி மறந்து போச்சு. அங்க பேசின மொழி தான் என் வாயில வந்துச்சு. எனக்கு பார்த்தா தமிழ் பேசுற மாதிரி இருக்கும். என்னை சுத்தி இருக்கிற பசங்கள்லாம் சிரிப்பாங்க. அதனால என்னால் அங்க இருக்க முடியல. திரும்பியும் வேலைக்கு போனேன். நீலகிரி மாவட்டத்தில் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சேன். சின்ன பையன், என்ன ஹோட்டல் கடையில் பெஞ்சு துடைக்கிற வேலை. அலுமினிய தட்டும் ஒரு வாழைத்தண்டும் கொடுப்பாங்க. அதை அப்படி பிடிச்சு இலை எழுத்து போட்டு வலிக்கணும். அப்படி வலிச்சேன்னா பாதி என் மேலே இருக்கும், மீதி தட்டில் இருக்கும். அப்படியே கொண்டு போய் போடுவேன். பாத்திரம் கழுவணும். பாத்திரத்தை கழுவும் போது சுத்தமாக கழுவிடுவேன். ஆனால் என் கையில் இருக்கிற கறி எனக்கு தெரியாது. மாஸ்டர் பார்த்துட்டு, எட்டி உதப்பாயா, அப்படியே பாத்திரத்தோடு பாத்திரமா போய் உழுவேன். ஆனா அந்த நேரத்திலையும் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை நினைத்தேன், வறுமையை நினைத்தேன். அந்த நிலையிலும் மாசம் 50 ரூபாய் என்னுடைய தாய்க்கு என்னால் அனுப்ப முடியுங்கிற தன்னம்பிக்கை தான் எனக்கு தெரிஞ்சு. நான் கழுவி கொடுத்த பாத்திரத்துல கறியை பார்க்கல, அந்த பாத்திரத்துல என்ன செய்யறான்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி ஐயா, ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி. என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து தாராபுரத்தில் என்னை இப்பொழுது ஒரு நகரமன்ற உறுப்பினராக என் பகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு என்ன அந்த தாராபுரத்தில் 5வது வார்டுங்கிற பகுதியில் என்ன ஒரு நகரமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க ஐயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க அப்படின்னு. ஆனா இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனா, மனிதநேய மிக்க மனுஷனா, ஒரு நல்ல அரசியல்வாதியா, நல்ல தொண்டனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஊசி போட போவோம் சின்ன பையன்ல, வலிக்கும். அந்த ஊசி போடுறவங்கள்ட்ட வலிக்காம போடுங்களேன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு 10 பேத்துக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர்கிட்ட சிபாரிசு பண்ற அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன்னா அன்னைக்கு கண்ட துன்பம் இன்று இன்பம் யா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை
எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா தயக்கமா மனதிலே கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா? நடுங்க மாட்டையா. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் நல்ல மனிதனா இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்ததாயா ஆசைப்படுறேன். வாழ்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும். கண் பார்வை இல்லாத குழந்தை ரோஷினி என்ற ஒரு சின்ன குழந்தைக்கு கிருஷ்ணகிரி அரட்டை அரங்கத்தில் உதவி கேட்டு வந்தார்கள். மனித நேயமிக்க அரட்டை அரங்க நேயர்கள் அந்த பொண்ணுக்கு கண் பார்வை இல்லை என்று சொன்னவுடன் மனம் வந்து உதவித்தொகை வழங்கினார்கள். இந்த குழந்தைக்காக உதவிக்கரம் நீட்டியவர்கள் ஏராளம். அவருடைய இதயம் செய்தது தாராளம். அப்படி கொடுத்தவர்களில் லண்டன் அருள்ராஜா புஷ்பராணி தம்பதியரின் மகள் அஜந்தினி தனது பிறந்த நாளை கூட கொண்டாட மாட்டேன், கொண்டாட விரும்பவில்லை என்று சொல்லி 10,000 ரூபாயை இந்த குழந்தைக்கு நிதியாக கொடுத்திருக்கிறார். அந்த உதவித்தொகை 1,34,840 ரூபாய். அந்த பணத்தை கொண்டு கோவை சங்கரா கண் மருத்துவமனை மதிப்புக்குரிய டாக்டர் பெருந்தகை ஆர் வி ரமணி அவர்களிடம் அழைத்து சென்று கேட்டதில் அவங்க எம்ஆர் ஸ்கேன் மற்றும் பல டெஸ்டுகளை சோதனைகளை எடுத்து பார்த்ததில் 10% மட்டுமே அந்த குழந்தைக்கு பார்வை தெரிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள். இது போன்ற குறைபாடுகளுடன் 2 லட்சத்தில் ஒரு குழந்தை தான் பிறக்கும். இந்த குழந்தைக்கு நாங்கள் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எனப்படும் ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது அந்த தோலுக்கு பின்னாலே முழுமையாக விழிகள் வளர்ச்சி அடையாமல் பாதி நீர்க்கட்டிகளாக இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த குழந்தைய ரொம்ப கார்டட் ப்ரோக்னோசிஸ் சொல்லுவோம். அதாவது பெரிய ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது ஒரு கண் மருத்துவர் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டும். பிறந்ததுலேருந்து பார்வை இல்லை. அப்போ அந்த விழித்திரைக்கு பார்வையை அந்த நரம்புகளுக்கு கிரகிச்சிக்கிற ஒரு சக்தியே இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சால் தான் மேற்கொண்டு பார்வை கொடுக்க முடியுமான்னு செய்ய முடியும். இது நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். கடவுள் அனுகிரகத்தில் எந்த அளவுக்கு பார்வை வந்தாலும் சந்தோஷங்கிறத அந்த முயற்சி பண்ணால் மட்டும் அந்த குழந்தை எப்படியே தான் இருக்க போகிறது. முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லலாம். அதனால் ஸ்கேன் செலவு மற்றும் போக்குவரத்து செலவு, இந்த செலவு 15,000 ரூபாயை போக மீதமுள்ள 1,19,840 ரூபாயை ஒரு வங்கியிலே டெபாசிட் செய்திருக்கிறார்கள். அந்த டெபாசிட் செய்த தொகையை அரட்டை அரங்கம் சொல்லுவது மட்டுமல்ல செயலிலும் சரியாக செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த 1,19,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி அந்த குழந்தையோட நலனுக்காக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலே மக்கள் வாரி வழங்கி அந்த நிதியை கொண்டு அந்த குழந்தைக்காக டெபாசிட் போட்டிருக்காங்க என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறோம்.